ராதாவோட கணவன் மோகன் கூலி வேலை பார்த்துட்டு இருந்தான். அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அவனுடைய மனைவி ராதா அப்புறம் அவளுடைய மகள் நர்மதாவை நல்லா பார்த்துட்டு வந்தான். அவன் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல இருந்த சுரேஷ் ஒரு பிசினஸ் மேனா இருந்தான். அப்போ நவராத்திரி சமயத்துல மோகன் கூலி வேலைக்கு போயிட்டு இருந்தான். அந்த சமயத்துல அவனோட மனைவி ராதா அவன்கிட்ட இப்படி சொல்றான், அட இங்க பாருங்க, நவராத்திரி நடந்துட்டு இருக்கு. அப்புறம் எல்லா வருஷம் போலவே இந்த வருஷமும் நவராத்திரி விரதம் இருக்க போறேன். ஆமா ராதா, எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். சொல்லுங்க, எல்லா வருஷம் போல இந்த வருஷமும் நம்மளால நவராத்திரி பூஜை பண்ண முடியாதா? எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. நம்ம வீட்ல நான் கன்னி பூஜை பண்ணணும்னு. அப்புறம் 9 கன்னிகளை அழைச்சு என் கையால அவங்களுக்கு உணவு கொடுக்கணும். நீ கவலைப்படாத ராதா, நான் இரவும் பகலும் கஷ்டப்படுறேன். நவராத்திரிக்குள்ள நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு உனக்கு பணத்தை கொடுத்துடுறேன். அது என்னன்னா, இன்னைக்கு நீங்க சிட்டில இருந்து வரும்போது நவராத்திரி பூஜைக்கு தேவையான சாமான்லாம் எடுத்துட்டு வாங்க. என்னெல்லாம் வாங்கிட்டு வரணும்னு சொல்றியா? 1 கிலோ அரிசி, 1 கிலோ கடலைப்பருப்பு, அப்புறம் தேங்காய், அப்புறம் கொஞ்சம் பழங்கள். என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லம்மா. ஆனா நீ யோசிக்காத, நீ எனக்கு எதெல்லாம் வாங்க சொல்லியிருக்கியோ அதை எல்லாத்தையும் நான் நவராத்திரிக்கு முன்னாடியே உனக்கு வாங்கிட்டு வந்து தரேன். இதையெல்லாம் சொல்லிட்டு மோகன் அங்கிருந்து கிளம்பிட்டான். அப்புறம் ராதா அமைதியா ஆயிட்டா. அப்ப ராதாவோட பக்கத்து வீட்டு கனிகா அங்க வந்தா. கனிகா ராதாவோட வீட்டுக்கு எப்பாவது அப்பப்ப வருவா. அட ராதா, நான் உனக்காக எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கேன். இன்னைக்கு நீ என் கூட மார்க்கெட்டுக்கு வரணும். அட, நான் மறந்தே போயிட்டேன் உங்க கூட இன்னைக்கு நான் மார்க்கெட் வரணும்ன்றத. அட, நவராத்திரி நடக்குதுல, அதுக்கு கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணணும். உனக்கு தெரியும்ல ராதா, நாங்க நவராத்திரி பூஜைய ரொம்ப விமர்சையா பண்ணுவோன்னு. நாங்க கன்னி பூஜை பண்ற வரைக்கும் எங்களுக்கு தெரியறதே இல்ல நவராத்திரி வந்திருக்கா இல்லையான்னு. ஆமா, நீ நவராத்திரிக்கு ஏதாவது ஷாப்பிங் பண்ணியா இல்லையா சொல்லு. நீங்க வர்றதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் என் கணவர்கிட்ட அதை பத்தி தான் பேசிட்டு. கொஞ்ச நாளா மார்க்கெட்ல எல்லா பொருளும் விலை உயர்ந்திருக்கு. ஆனா என் கணவர் கூலிக்காரு. ஆனா அவர் உறுதி கொடுத்திருக்காரு, நவராத்திரிக்கு முன்னாடியே பூஜை சாமான்கள் எல்லாத்தையுமே கொண்டு வந்து தரேன்னு. அட, உன் கணவர் எல்லா வருஷமும் இதுதான் சொல்றாரு. நீ என் கூட வா, மார்க்கெட்டுக்கு போலாம். ராதா கனிகாவோட சேர்ந்து மார்க்கெட்டுக்கு போறா. ஒரு கடைக்கார கிட்ட போயிட்டு கனிகா அவங்கிட்ட சொல்றா, அண்ணா 5 கிலோ அரிசி, அப்புறம் 5 கிலோ பருப்பு, அப்புறம் 5 தேங்காய் முடி, அப்புறம் 5 கிலோ வெல்லம் கொடுங்க. அது கூடவே விரதத்துக்கு தேவையான சிப்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதையும் பேக் பண்ணி கொடுத்துடுங்க. அக்கா, விரதத்துல வைக்க நல்ல நல்ல மிச்சர்கள் எல்லாம் வந்திருக்கு. நீங்க அத பத்தி கேட்கவே இல்லையே. எனக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் ஒரு வேலை பண்ணுங்க, அப்படியே 5 பேக்கெட் மிக்சரையும் பேக் பண்ணிடுங்க. ராதா இதையெல்லாம் ரொம்ப பாவமா பாத்துக்கிட்டே இருந்தா. ராதா அந்த பக்கம் திரும்பும் போது கன்னிகா இந்த மாதிரி கிண்டலா அவகிட்ட சொன்னா, இங்க பாரு ராதா, நீ கூட விரத பூஜை பண்ற, நீ எதுவும் வாங்கிக்கலையா? இல்ல கனிகா, நான் உருளைக்கிழங்கு சாப்பிட்டுக்கிட்டே என் காலத்தை கழிச்சிடுவேன். என்னது உருளைக்கிழங்கா? யாராவது பூஜையில உருளைக்கிழங்கு சாப்பிடுவாங்களா? எனக்கு உருளைக்கிழங்கெல்லாம் சுத்தமா பிடிக்காது. எப்பெல்லாம் நான் நவராத்திரி விரதம் பண்றேனோ எனக்கு அப்போ எல்லா பொருட்களும் தேவைப்படும். இப்போ நீ பார்த்தல நான் என்னென்ன பொருட்கள் எல்லாம் வாங்கினேன்னு. ஆமா ஆமா, நான் பார்த்தேன், நீங்க நிறைய பொருட்களை வாங்கியிருக்கீங்க. நான் உன்னை எவ்வளவு பொருட்கள் வாங்கியிருக்கேன்னு காமிக்கிறதுக்கு ஒன்றும் கூப்பிடல. அட ராதா, என்னால இவ்வளோ ஷாப்பிங் பேக்ஸை தூக்கிட்டு வர முடியாதுல்ல. வா, எனக்கு உதவி பண்ணு. இதுக்கு கைமாறா நான் உனக்கு 100 ரூபாய் கொடுக்கறேன். அந்த 100 ரூபாயில எந்தெந்த பொருட்கள் வாங்க முடியுமோ அதெல்லாம் வாங்கிக்கோ, சரியா? ராதா சும்மாவே அங்க இருந்த எல்லா பெரிய பேக்குகளையும் தூக்கிக்கிட்டா. அப்புறம் கனிகா மார்க்கெட்ல அந்த பக்கமும் இந்த பக்கமும் பார்த்து சொல்றா, அங்க பாரு ராதா, எதற்கு ஒரு கிஃப்ட் கடை இருக்கு. நான் நினைக்கிறேன் இந்த முறை நவராத்திரிக்கு எந்தெந்த கன்னிகளுக்கு உணவு கொடுக்கறனோ அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல கிஃப்ட் கொடுக்கலான்னு. உனக்கு தான் தெரியும்ல, ஒவ்வொரு தடவை நவராத்திரிக்கும் எல்லா கன்னிகளுக்கும் நான் நல்ல கிஃப்ட் கொடுப்பேன்னு. இந்த விஷயத்த பத்தி எங்க எல்லாருக்குமே நல்லா தெரியுமே. கிஃப்ட் ஷாப்ல கன்னிகா எல்லாருக்கும் ஒரு நல்ல கிஃப்டா வாங்கினா. கொஞ்ச நேரம் கழிச்சு ராதா கன்னிகாவோட சேர்ந்து அவ வீட்டுக்கு போறா. அப்புறம் அவ பர்ஸ்குள்ள பார்த்தா, மன்னிச்சிடு ராதா, என் கணவர்கிட்ட நான் 3000 ரூபாய் வாங்கினேன். எல்லா காசையும் ஷாப்பிங் பண்ணிட்டேன். என்கிட்ட மிச்சம் எதுவுமே இல்ல. எதுவும் பிரச்சனை இல்ல, நீங்க அதை நாளைக்கு தாங்க.
நீ ரொம்ப நல்லவ ராதா. நாளைக்கு நம்ம திரும்பவும் மார்க்கெட் போலாம், திரும்பவும் ஷாப்பிங் பண்ணலாம், சரியா? இதெல்லாம் சொல்லிட்டு கன்னிகா அவ வீட்டுக்குள்ள போனா. ஆனா ராதா வருத்தத்தோட அவ வீட்டுக்குள்ள போறா. ராதாவை பார்த்துட்டு அவளோட 10 வயசு மக நர்மதா ஓடி வந்தா. அம்மா, நீங்க மார்க்கெட்ல இருந்து உங்களுக்காக எதுவும் வாங்கிட்டு வரலையா? நான் என்ன நினைச்சேன்னா நீங்க கன்னிகா ஆன்ட்டி கூட சேர்ந்து நிறைய ஷாப்பிங் பண்ணுவீங்கன்னு. அட பரவாயில்லம்மா, நம்ம அடுத்த வருஷம் நிறைய ஷாப்பிங் பண்ணலாம். இதேதாம்மா நீ எப்பவும் சொல்ற. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது நர்மதா. உங்க அப்பா ஒரு கூலி வேலை செய்யறவரு. அது வேற இல்லாம மார்க்கெட்ல எல்லாமே விலை உயர்ந்து போயிடுச்சு. நம்ம நிலைமை எப்போ சரியாகுதோ அப்போ நம்மளும் நிறைய ஷாப்பிங் பண்ணலாம். அப்புறம் நம்ம அந்த வருஷம் நவராத்திரிய சிறப்பா கொண்டாடலாம். ஏமா, நீங்க கூட கன்னிகா ஆன்ட்டி மாதிரி கன்னிகளுக்கெல்லாம் உணவு கொடுக்குறீங்களா? ஆமாமா, ஏன் பண்ணக்கூடாது? அன்னைக்கு நீயே உன் கையால கன்னிகளுக்கெல்லாம் உணவு கொடு. நர்மதா பெருமையோட இப்படி சொல்றா. அம்மா, நான் அந்த நாளுக்காக காத்துட்டு இருக்கேன். நான் ஆன்ட்டி மாதிரி யாரையும் திட்ட மாட்டேம்மா. நர்மதா பேச்ச கேட்ட ராதாக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நீ என்ன சொல்லிட்டு இருக்க? போன வருஷம் கன்னிகா ஆன்ட்டி கொஞ்சம் பேரை சாப்பிடுறதுக்காக அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு இருந்தாங்க. அப்போ நானும் போயிருந்தேன். ஆனா ஆன்ட்டி என்னை அவமானப்படுத்தி வெளியே அனுப்பிட்டாங்கம்மா. என்னோட துணி ரொம்ப அழுக்கா இருந்துதான், அதனால அவங்க ஃபர்னிச்சர் எல்லாம் அழுக்காயிடுமா. நர்மதா பேச்ச கேட்டதுக்கு அப்புறம் ராதாவோட கண்ணுல கண்ணீர் வருது. சாயந்தரம் மோகன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ராதா அவன் கணவன் கிட்ட சொல்றா. நர்மதா சொல்லிட்டு இருந்தா, போன வருஷம் கன்னிகளுக்கு உணவு பரிமாறும் போது நர்மதாவை அவமானப்படுத்தி வெளியே அனுப்பிட்டாளாம். உனக்கு தெரியும்ல ராதா, அந்த கன்னிகா கண்டா ரொம்ப பணக்காரன். அவன் ஒரு பிசினஸ்மேன். அவனுக்கு பெரிய பெரிய ஆளுங்களோட பழக்கம் இருக்கு. நம்ம நர்மதாக்கு என்ன அவசியம் இருக்கு? கன்னி பூஜைக்கு அவங்க வீட்டுக்கு எதுக்கு போனோம்? என் பொண்ணு அவங்களோட உட்காந்து உணவு சாப்பிட்டு இருந்தா அந்த கன்னிகாக்கு என்ன குறைஞ்சு போயிருக்கும் சொல்லுங்க? அது மட்டும் இல்ல, அந்த தாய் துர்கை ஏழைகளுக்கு உணவு கொடுத்தாதான் உண்மையான ஆசீர்வாதம் தருவா, பணக்காரங்களுக்கு கொடுக்கறது இல்ல. நீ கவலைப்படாத, விடு ராதா. நம்மளுடைய கஷ்டம் எப்பவும் இதே மாதிரி இருக்காது. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நம்ம கஷ்டம் எல்லாமே தீந்துரும். மோகன் பேச்சு கேட்டு ராதா அமைதியாயிட்டா. மறுநாள் ராதா 100 ரூபாய் கேட்கலான்னு கனிகா வீட்டுக்கு போனா. கனிகா கோவமா ராதா கிட்ட இப்படி சொல்றா. அதனாலதான் மார்க்கெட்டுக்கு உன்னை கூட்டிட்டு போகிறதுக்கு யோசிச்சேன். ராதா, உன்னோட 100 ரூபாய் மட்டும்தான் என்கிட்ட இருக்கு, 1,00,000 ரூபாய் ஒன்னும் இல்ல. அட, நான் ஒன்னும் ஊரை விட்டு ஓடல, என்கிட்ட துட்டு இல்ல. அப்புறம் கேளு, இனிமேல் என்கிட்ட பணம் கேட்டு வராத. ராதா ரொம்ப வருத்தத்தோட அங்கிருந்து வந்துடுறா. இதே மாதிரி நவமி நாள் வருது. கன்னிகா ரொம்ப விமர்சையா பூஜையை நடத்தினா. அதே மாதிரி 9 கன்னிகளுக்கும் உணவு பரிமாறினா. கன்னிகா கன்னிகளுக்காக நல்ல சுவையான உணவை தயார் பண்ணா. அதோட வாசனை வெளியே வரைக்கும் வந்தது. அந்த வாசனை ரொம்ப பிடிச்சு போய் நர்மதா அந்த பசங்களோட சேர்ந்துட்டா. ஆனா அப்ப போலவே கன்னிகா நர்மதாவை பார்த்து முகத்தை கோவமா வச்சுக்கிட்டு சொல்றா. 9 கன்னிகள் ஆயிடுச்சு நர்மதா, நீ இப்போ கிளம்பலாம். ஆனா வெறும் 7 பேர் தான் இருக்கிறத என்னால பார்க்க முடியுது. அது ஏன் தெரியுமா? 2 பேர் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பசங்க வராங்க. நீங்க உணவு சாப்பிட வந்துட்டா நான் உங்களை எங்க உட்கார வைக்கிறது? அது மட்டும் இல்ல, போன வருஷமே நான் சொல்லியிருக்கேன், உன்னோட துணி ரொம்ப அழுக்கா இருக்கு. உங்க அப்பா உனக்கு நல்ல துணிகளை எடுத்து கொடுக்கற வரைக்கும் நீ இங்க வரவே கூடாது. போ, முதல்ல இங்க இருந்து கிளம்பு. இந்த உணவெல்லாம் உனக்கு ஒன்றும் இல்லை. நர்மதா போனதும் சுரேஷ் கனிகா கிட்ட சொல்றான். நீ சரியாதான் பண்ண. நீ அவளை வெளியே அனுப்பலனா நான் அவளை அடிச்சு வெளியே துரத்தி இருப்பேன். உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்க அந்த பக்கத்து வீட்டு ராதா கூட சேராதன்னு? அட, நானா போய் ஒன்னும் அவகிட்ட பேசல. அவகிட்ட பேசிக்கிட்டே இருந்தா அப்படியே அவகிட்ட நிறைய வேலைகளை வாங்கிக்கலான்னு. நர்மதா ரொம்ப கோவத்தோட அவளோட வீட்டுக்கு திரும்பி போறா. நர்மதாவை பார்த்ததும் ராதாக்கு புரிஞ்சிடுச்சு, கன்னிகா இந்த முறை கூட நர்மதாவை கன்னி விருந்துக்கு அழைக்கலன்னு. ராதா நர்மதாவை அணைச்சுக்கிட்டு சொல்றா. இங்க பாரு, உங்க அப்பா பூஜைக்கு தேவையான சாமான்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. இங்க பாரு, அந்த துர்கா தாய்க்கு நல்ல உணவும் நல்ல உடையும் கொடுத்தா மட்டும் சந்தோஷமாகாது, பக்தர்களோட பக்தியை பார்த்துதான் சந்தோஷப்படுவா. உண்மையதான் சொல்றியா அம்மா? ஆமா நர்மதா, நான் உண்மையதான் சொல்றேன்.
அந்த துர்கம்மா பக்தர்களோட உண்மையான பக்தியை பார்த்து தான் சந்தோஷப்படுவா. அப்புறம் எனக்கு தெரியும் உன் மனசுல எந்த அழுக்கும் இல்லைன்னு. இப்படி சொல்லிட்டு ராதா நர்மதாவை அணைச்சிக்கிறா. நர்மதாவும் சந்தோஷமாயிட்டா. மறுநாள் தசரா வந்தது. தசரா அன்னைக்கு எல்லா ஜனங்களும் ராவணனை சுடுறதுக்கு தயாரானாங்க. அங்க பக்கத்து வீட்டுக்கார ஒருத்தன் சுரேஷ் கிட்ட இப்படி சொல்றான், இந்த ராவணனுக்கு நெருப்பு யார் வைக்கிறது? எல்லா வருஷம் போல இந்த வருஷம் கூட ராவணனுக்கு நெருப்பு நானே வைக்கிறேன். சுரேஷ் ராவணனுக்கு நெருப்பு வைக்க பார்த்தான். ஆனா எவ்வளவு முயற்சி பண்ணியும் நெருப்பு எரியவே இல்ல. இத பார்த்து சுரேஷ்க்கு ரொம்ப அவமானமா ஆயிடுச்சு. என்னாச்சு சுரேஷ் அண்ணா? இந்த வருஷம் கெட்டதை உங்களால நாசம் பண்ண முடியலையா? நான் முயற்சி பண்ணவா? அந்த ஆள் கூட ராவணனுக்கு நெருப்பு வைக்க ரொம்ப முயற்சி பண்ணான். ஆனா நெருப்பு எரியவே இல்ல. எல்லாருக்கும் ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. இந்த காகித ராவணனுக்கு ஏன் நெருப்பு பத்தவே இல்லைன்னு. அப்போ நர்மதா அந்த பக்கம் வரா. அப்ப சுரேஷ் கிட்ட சொல்றா, நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா நான் ராவணனுக்கு நெருப்பு வைக்கிறேன்னு. ஒரு தடவை இந்த சின்ன பொண்ணும் முயற்சி பண்ணட்டும், விடுங்க சுரேஷ் அண்ணா. நம்மனால முடியாத வேலை இந்த பொண்ணால முடியுமோ என்னவோ? நீ சொல்றல்ல, சரி முயற்சி பண்ணட்டும். நர்மதா ராவணனுக்கு நெருப்பு வச்சதும் ராவணனோட பொம்மை எரிய ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம சுரேஷோட வீட்லயும் நெருப்பு பிடிச்சிருச்சு. அவனோட வீடு நெருப்பு பிடிக்கவும் சுரேஷ் ரொம்ப பயந்து போயிட்டான். ராவணனோட பொம்மை எரிய எரிய சுரேஷோட வீடு கூட அப்படியே எரிஞ்சிட்டு இருந்தது. சுரேஷோட மனைவி கன்னிகா கத்திக்கிட்டே இப்படி சொல்றா, யாராவது வாங்க, என் வீட்டுல நெருப்பு பிடிச்சிக்கிச்சு, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. கன்னிகா வார்த்தைகளை கேட்ட ராதா அப்படியே உள்ள ஓடி போறா. உள்ள போய் கனிகாவோட பொண்ணை வெளியே கூட்டிட்டு வரா. அப்ப சுரேஷோட போனுக்கு அவனோட ஆபீஸ்ல இருந்து கால் வந்தது, ஃபேக்டரியில கூட நெருப்பு பிடிச்சிருக்குன்னு. அப்ப சுரேஷ் நடு ரோட்டுக்கு வந்துட்டா. அப்பதான் ஒரு பெரிய மாயம் நடந்தது. அங்க திடீர்னு கலர் கலரா ஒளி வந்தது. அப்பதான் துர்கா தாய் பிரதிட்சமானாங்க. துர்கா தாய பார்த்த எல்லாரும் அவங்க முன்னாடி தலை வணங்கினாங்க. இது உங்களோட கர்மாவோட வினை சுரேஷ் கனிகா. நீங்க கன்னி பூஜை சமயத்துல ஒரு ஏழை பெண்ணை அவமானப்படுத்திருக்கீங்க. உங்களுக்கு பணக்காரங்களா இருக்க எந்த தகுதியும் இல்ல. உங்க 2 பேருக்கும் நீங்க பண்ண தப்பு என்னன்னு புரியணும். இப்படி சொல்லிட்டு தாய் துர்கா அங்கிருந்து மறைஞ்சிட்டாங்க. அப்புறம் சுரேஷ் நடு ரோட்டுக்கு வந்துட்டான். ராதா அவளோட பொண்ணு நர்மதாவை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்தா. அப்போ அவளோட கணவன் மோகன் சந்தோஷமா வீட்டுக்கு வரா. அப்போ அவ கூட 9 பசங்க இருந்தாங்க. ராதா, 9 அனாதை பசங்களை நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். நாம இவங்களுக்கு உணவு கொடுக்கணும். ஆனா உங்ககிட்ட பணம் இல்ல இல்லையா? நான் உனக்கு சொல்றேன் இரு ராதா. நான் கூலி வேலை பார்க்குற இடத்துல அங்க எனக்கு நிறைய தங்க காசுகள் கிடைச்சது. எனக்கு தோணுது துர்கையோட ஆசீர்வாதம்னு. துர்கம்மா நம்ம கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டா. ராதா நடந்த விஷயம் எல்லாத்தையுமே மோகன் கிட்ட சொல்றா. கெட்டவங்களுக்கு எப்பவும் கெட்டது தான் நடக்கும் ராதா. ராதா 9 பசங்களையும் அவ வீட்லயே உட்கார வச்சு உணவை பரிமாறினா. அதோட எல்லா கன்னிகளும் அவங்களோட உணவை ரொம்ப சந்தோஷமா சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அப்புறம் அவங்க எல்லாருக்கும் புது புது துணிகளும் ஸ்வீட்ஸும் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் மோகனோட குடும்பம் பணக்கார வீடாயிடுச்சு. சுரேஷோட குடும்பம் ஏழையாயிடுச்சு. அது கூடவே கெட்டதெல்லாம் எரிஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் நல்லதுக்கும் உண்மைக்கும் வெற்றி கிடைச்சிருச்சு.